அவபக்தி உள்ளவர்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யூதருக்கும் புறஜாதியாருக்கும் தேவனை பற்றிய அறிவு இருக்கிறது. தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு மனுஷருக்கு எப்படிப்பட்ட உதவியெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதை பவுல் இங்கு எழுதுகிறார். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அப்போஸ்தலர் 14:16-17. தேவன் தம்மை குறித்த சாட்சியை ஏதாவது ஒரு வழியில் விளங்க பண்ணுகிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரிடத்திலும் தேவனை பற்றி அறிவு இருக்கிறது. தேவனை குறித்து எல்லா மனுஷரும் அறிந்திருக்கிறார்கள். தேவனை குறித்த அறிவு இல்லாமல் ஒருவரும் இல்லை. ஏராளமானோர் தேவனை பற்றி அறிந்திருந்தாலும் அவர்கள் தேவனை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய சுய ஞானத்தினால் சுய புத்தியினால் தேவனை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. தேவனோ நித்தியமானவர். பரிபூரணமான தேவனை குறைவுள்ள
அறிவுள்ளவர்களாகிய நம்மால் முழுமையாய் புரிந்து கொள்வது இயலாத காரியம். ஆகையினால்தான் தேவன் தாமே தம்மை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்மால் தேவனை குறித்து அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. இயற்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாகவும் தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். தம்மை பற்றிய சத்தியத்தை நம்முடைய இருதயங்களில் பதிய பண்ணுகிறார். தேவனுடைய சுபாவமே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது. காணப்படாதவைகள் எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்குச் சொல்ல இடமில்லை. தேவனுடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் மனுஷரால் காண முடியாது. இவை காணப்படாதவைகள். தேவனுடைய சுபாவங்களாகிய இவைகள் காணப்படாதவைகள் என்று பவுல் இங்கு எழுதுகிறார். காணப்படாத இவற்றை தேவன் சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பை நம்முடைய கண்களினால் நாம் காண்கிறோம். தேவன் உண்டாக்கி இருக்கிற இவற்றின் மூலமாக தேவனுடைய நித்திய வல்லமையும் மகத்துவமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நித்திய வல்லமையையும் தெய்வத்துவத்தையும் மனுஷரால் காண முடியாது. ஆனாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பில் இவை தெளிவாய் காணப்படும். தேவன் தம்முடைய கிரியைகளை ரகசியமாய் செய்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு ரகசியமானது. தேவன் எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தார் என்பது நம்முடைய கண்களுக்கு ரகசியமாக இருந்தாலும் தேவனால் உண்டாக்கப்பட்டது எல்லாவற்றையும் நாம் தெளிவாய் காண்கிறோம். அவருடைய கிரியை ரகசியமானது. ஆனால் தேவனுடைய கிரியைகளின் முடிவோ நமக்கு பிரத்யட்சமாய் தெரிகிறது. தேவன் தம்முடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாய் தம்முடைய நித்திய வல்லமையையும் தெய்வத்துவத்தையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். தேவனை பற்றிய இந்த அறிவு நமக்கு போதுமானது. இந்த அறிவை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டு விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வர வேண்டும். ஜனங்கள் தேவனை பற்றிய அறிவை பெற்றிருந்தாலும் இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். அவபக்தியிலும் அநியாயத்திலும் நிரம்பி இருக்கிறார்கள். தேவனுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் மனுஷரால் காணப்படாதவைகள். இவைகளை நாம் காண்பதற்கு தேவன் உதவி புரிகிறார். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால் இவைகள் தெளிவாய் காணப்படும். இயற்கையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் எதுவும் தானாய் உண்டாகிவிடவில்லை. தேவனே இவற்றை உண்டாக்கி இருக்கிறார். தேவனுடைய நித்திய வல்லமையினால் இவையெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை உண்டாக்கினவருக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் நன்றாக தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளை நாம் நோக்கி பார்க்கும்போது இவற்றை உண்டாக்கினவர் நித்திய வல்லமை உள்ளவர் என்பதையும் அவரே தேவத்துவம் உள்ளவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இயற்கையின் மூலமாக ஒளியின் பிரகாசம் இருளில் வெளிச்சமாக தெரிகிறது. தேவன் உலகம் உண்டானது முதற்கொண்டு இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை இவை அனைத்தையும் உண்டு பண்ணி இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை ஆதியிலே உண்டு பண்ணினார். உலகத்தில் சிருஷ்டிப்பு மிகவும் பழமையானது. தேவனை பற்றிய சத்தியங்களும் மிகவும் பழமையானவை. பூர்வ காலம் முதலே தேவன் தம்முடைய நித்திய வல்லமையையும் தெய்வத்துவத்தையும் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். உலகம் உண்டானது முதற்கொண்டு காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படுகிறது. ஆகையினால் யாருக்கும் போக்குச் சொல்ல இடமில்லை. வீணர் ஆனார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. தேவன் உலகம் உண்டானது முதல் கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தம்முடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் புறஜாதியாரோ தேவனை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே யூதர்கள் விக்கிரகங்களை ஆராதியாமல் தேவனை ஆராதிக்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆயினும்
யூதரில் அநேகர் தேவனை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிப்பது மிகவும் பரிதாபமான காரியம். தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருந்தும் அவர்கள் தேவனை ஆராதியாமல் போகிறார்கள். தேவன் தம்முடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் புறஜாதியாருக்கும் யூதருக்கும் தேவனை அறியவில்லை என்று போக்கு சொல்ல இடமில்லை. எல்லோருமே தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு தேவனை பற்றிய வெளிப்பாடு அதிகமாகவும் வேறு சிலருக்கு குறைவாகவும் கிடைத்திருக்கிறது. தேவனை பற்றிய வெளிப்பாடு தங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்று யாரும் போக்கு சொல்ல முடியாது. எல்லோருமே தேவனை அறிந்திருக்கிறார்கள். மனுஷர் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை தேவன் என்று மகிமைப்படுத்தும் போது அவரை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரரோ இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். தங்களுக்கு பிரியமான விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவற்றை ஆராதனை செய்கிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துவது என்பது தேவனுக்கு ஆவிக்குரிய ஆராதனை செய்வது என்று பொருள். தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் ஜனங்களோ தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுடைய மகிமையை ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி இருக்கிறார்கள். தேவனை தேவன் என்றுதான் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாதது எதுவும் பூரணமாக மகிமைப்படுத்துவது ஆகாது. தேவனை முழுமையாக மகிமைப்படுத்தாமல் தேவனை விக்கிரகங்களுக்கு ஒப்பாக்குவது தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பதற்கு சமம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்திரியாமல் இருக்கிறார்கள். தேவன் கிருபையும் இரக்கமும் மிகுந்தவர். தேவனுடைய குணாதிசயத்தில் அவருடைய கிருபையும் இரக்கமும் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய குணாதிசயத்தை புரிந்திருக்கிறவர்கள் அவரை விட்டு விலகி போக மாட்டார்கள். அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துவார்கள். அவரை தேவன் என்று ஸ்தோத்தரிப்பார்கள். தேவனுடைய கிருபையையும் இரக்கங்களையும் புரிந்து கொள்ளாதவர்களோ தேவனை விட்டு விலகி பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகிறார்கள். மனுஷருடைய சிந்தனை வீணானவை. தேவனுடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் மனுஷனால் காண முடியாது. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக மனுஷர் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் தேவனை பற்றிய தங்கள் அறிவோடு தங்களுடைய சுய சிந்தனையையும் சேர்த்து தேவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். தேவன் தம்மை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மாத்திரமே நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சுய சிந்தனையினால் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்வது வீணான காரியம். இவ்வாறாக மனுஷர் தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகிறார்கள். தேவனை குறித்து அறியப்படுவது ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அந்த அறிவை மனுஷருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தேவனை பற்றிய பொதுவான வெளிப்பாடு. இந்த அறிவுக்காக மனுஷர் யாரும் பெருமைப்பட முடியாது. ஏனெனில் தேவன் தாமே இந்த அறிவை மனுஷருக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனோ தேவன் கொடுத்திருக்கிற இந்த அறிவோடு தன்னுடைய சுய சிந்தனையையும் சேர்த்து தேவனை பற்றி சிந்திக்கிறான். இதனால் மனுஷருடைய சிந்தனை வீணாயிற்று. எல்லா மனுஷரும் ஒன்றுபோல் சிந்திப்பதில்லை. இதனால் மனுஷருக்குள் தேவனை பற்றி கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய மனம் போன போக்கிலே தேவனை பற்றி சிந்தித்து அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். சத்தியத்தை புறக்கணித்து விடுகிறார்கள். பொய்யை பற்றி கொள்கிறார்கள். நாம் சத்தியத்தை தவற விட்டுவிட்டோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அதிகரிக்கும். மனுஷர் தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகிறார்கள். இதனால் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிற்று. மனுஷருடைய இருதயம் அறியாமையினாலும் துன்மார்க்கத்தினாலும் நிரம்பும் போது அது இருளடைந்து காணப்படும். துன்மார்க்கமுள்ள இருதயத்தினால் தெளிவாக சிந்திக்க முடியாது. தேவனுக்கு பிரியமான சிந்தனைகள் துன்மார்க்கமுள்ள இருதயத்தில் இருந்து பிறக்காது. இவர்களுடைய இருதயம் இருளடைந்திருப்பது போல இவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் இருளடைந்து போயிற்று. பைத்தியக்காரர், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி மனுஷர் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி இருக்கிறார்கள். உணர்வில்லாத இவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. இவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையில் இவர்கள் பைத்தியக்காரராய் இருக்கிறார்கள். தங்களுடைய சுய ஞானத்தினாலும் சுய புத்தியினாலும் தேவனை பற்றி சிந்தித்து பார்க்கிறார்கள். தேவனை பற்றி கற்பனை செய்கிறார்கள். இவர்களுடைய கற்பனை விபரீதமாக இருக்கிறது. தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தி இருப்பதற்கு விரோதமாக இவர்கள் தங்கள் சுய ஞானத்தினால் சிந்திக்கிறார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையில் இவர்கள் பைத்தியக்காரராய் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தினால் யாராலும் தேவனை அறிய முடியாது. மனுஷன் தன்னுடைய ஞானத்தின் நிமித்தம் பெருமைப்படுகிறான். பெருமைப்படுகிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மனுஷனுடைய பெருமையே அவனுடைய அறியாமைக்கு மூல காரணமாயிற்று. மனுஷன் தன்னை ஞானி என்று சொல்லுகிறான், ஆனால் அவனுடைய சிந்தனை எல்லாமே பைத்தியமாக இருக்கிறது. அத்தேனே பட்டணத்தார் அறிவில் சிறந்தவர்கள், தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். அவர்கள் பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ஏளனம் பண்ணினார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. மனுஷ ஞானத்தினால் சர்வ வல்லமையுள்ள தேவனை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனுஷனோ தன்னுடைய ஞானத்தில் பெருமை அடைந்து தன்னை தேவனை விட பெரியவன் என்று சொல்லி தன்னை உயர்த்துகிறான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் கீழே விழுந்து விடுவான். பெருமைப்படுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். பெருமையின் கண்ணியில் விழுந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் மீது நித்திய ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். ரூபங்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பைத்தியக்காரர்கள் பைத்தியத்தனமான கிரியைகளையே செய்வார்கள். தேவனுடைய மகிமை அழிவு இல்லாதது. ஆனால் தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிற பைத்தியக்காரர்களோ அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். தேவனுக்கு ஒப்பாக விக்கிரகங்களை செய்கிறார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். இது மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். ஆனால் மனுஷனோ தன்னுடைய சாயலாக தேவனை சிருஷ்டிக்கிறான். இது மனுஷன் தேவனுக்கு செய்கிற மிகப்பெரிய அவமானம். இது தேவ தூஷணம். தேவனுடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் மனுஷனால் காண முடியாது. தேவனுடைய மகிமையானது அழிவு இல்லாதது. ஆனால் மனுஷனோ அழிவுள்ளவன். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவையும் அழிவுள்ளது. மனுஷன் தன் பைத்தியக்காரத்தனமான சுய ஞானத்தினால் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள இவற்றின் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறான். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறான். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறான். உணர்வில்லாத இவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. புறஜாதியார் காணக்கூடாத தேவத்துவத்தை பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் பறவைகளைப் போலவும் மிருகங்களைப் போலவும் ஊரும் பிராணிகளைப் போலவும் இருக்கலாம் என்று தங்களுடைய சிந்தனையில் வீணாக சிந்திக்கிறார்கள். தங்களுடைய சிந்தை பிரகாரமாகவே தேவனுக்கு விக்கிரகங்களை செய்கிறார்கள். தேவனுக்கு மனுஷர் ரூபத்தை கொடுத்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். இதன் மூலமாக தேவனை மனுஷனாக பாவித்து வேசித்தனங்களிலும் விபசாரங்களிலும் பலவிதமான அசுசிகளிலும் பங்கு பெறுகிறார்கள். அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். விக்கிரக ஆராதனைக்காரர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. இவர்கள் மீது உலக பிரகாரமான தீர்ப்பு வருவதற்கு பதிலாக ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. தேவன் இவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாக இவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தேவன் ஒப்புக் கொடுத்தார் என்னும் வாக்கியத்தை பவுல் 3 முறை திரும்ப திரும்ப எழுதுகிறார். ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு மிகவும்
கடுமையானதாக இருக்கும். ஆகையினால்தான் தேவன் ஒப்புக் கொடுத்தார் என்னும் வாக்கியம் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே இவர்கள் மீது நியாய தீர்ப்பு செய்கிறார். தேவனே இவர்களை தம்முடைய தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதியானது. இந்த நியாய தீர்ப்பில் இருந்து விக்கிரக ஆராதனைக்காரரால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. தேவன் தாமே தம்முடைய நியாய தீர்ப்பின் தண்டனைக்கு இவர்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இவர்கள் தங்களுடைய ஆக்கினையை அடைந்து தீர்வதற்கு தனிமையில் விடப்படுகிறார்கள். தேவனுடைய கிருபை அவருக்கே உரியது. தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் தம்முடைய கிருபையை ஒருவருக்கு காண்பிக்கும் உரிமையும் காண்பிக்காமல் இருக்கும் உரிமையும் தேவனிடத்தில் உள்ளது. தேவன் விக்கிரக ஆராதனைக்காரர் மீது தம்முடைய கிருபையை காண்பிக்காமல் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்களின் இருதயம் இச்சைகளினால் நிறைந்திருக்கிறது. இந்த இச்சைகளினாலே இவர்கள் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துகிறார்கள். தேவனோ அவர்களை அவர்களுடைய இச்சைகளுக்கே ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்கள் இச்சிக்கிற அசுத்தத்திற்கு அவர்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். தேவன் ஒருபோதும் பாவத்தின் காரணகர்த்தா அல்ல. தேவனிடத்தில் பாவம் இல்லை. தேவன் பாவம் செய்வதில்லை. யாரையும் பாவம் செய்யுமாறு தேவன் வழிநடத்துவதும் இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பினால் விக்கிரக ஆராதனைக்காரரை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஒருவன் பாவத்தில் விழும்போது தேவனால் தான் பாவம் செய்வதாக நினைத்து தேவன் மீது குற்றம் சொல்லக்கூடாது. தேவன் இப்படிப்பட்டவர்களை கைவிட்டு விடுகிறார். இவர்கள் தங்கள் துன்மார்க்கமான வழிகளை பின்பற்றி துன்மார்க்கத்தில் விழுந்து பாவம் செய்கிறார்கள். தங்கள் இச்சையின் பிரகாரம் ஜீவிக்கிறார்கள். தாங்கள் இச்சித்ததை நடப்பிக்கிறார்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனும் பொறுமையோடு இருக்கிறார். ஆனால் இவர்களோ தேவனுடைய பொறுமையை சோதிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் மனம் திரும்புவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களும் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அவருடைய வார்த்தையும் இவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துவதில்லை. அவரை தேவன் என்று ஸ்தோத்திரிப்பதில்லை. தேவனுடைய மகிமை அழிவில்லாதது. ஆனால் இவர்களோ அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு துணிகரமாக எதிர்த்து நின்று வேண்டுமென்றே பாவம் செய்கிறார்கள். ஒரு நோயாளிக்கு மருத்துவர் சிகிச்சை அளிக்கும் போது நோய் குணமாவதற்கு ஒரு சில மருந்துகளை சாப்பிடுமாறு சொல்லுவார். நோயாளி அந்த மருந்தை வேண்டுமென்றே சாப்பிடாமல் இருந்தால் நோய் குணமாகாது. நோயாளியின் நோய் குணமடையாமல் போனதற்கு மருத்துவரை குற்றம் சொல்ல முடியாது. மருத்துவர் மருந்து சாப்பிட சொல்லிவிட்டார். நோயாளிதான் மருந்தை சாப்பிட வேண்டும். நோயாளி மருந்து சாப்பிட மறுத்துவிட்டு தன்னுடைய நோய் குணமாகாமல் போனதற்கு மருத்துவரை குறை சொல்லி பயனில்லை. மருத்துவரும் பிடிவாதமாக இருக்கும் நோயாளியை கட்டாயப்படுத்தாமல் அவனுடைய போக்குக்கே விட்டு விடுவார். அதுபோலவே தேவன் விக்கிரக ஆராதனைக்காரரை அவர்களுடைய அசுத்தத்திற்கே ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துகிறார்கள். ஆகையினால் தேவன் அவர்களை ஆண் புணர்ச்சிக்காரர்களாகவும் பெண் புணர்ச்சிக்காரர்களாகவும் அசுத்தமானவர்களாகவும் ஆவதற்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். சிருஷ்டி தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். விக்கிரக ஆராதனைக்காரர் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறார்கள். பவுல் விக்கிரகங்களை பொய் என்று சொல்லுகிறார். விக்கிரகங்கள் தேவன் அல்ல. ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரரோ மெய்யான தேவனை பொய்யான விக்கிரகங்களாக மாற்றுகிறார்கள். விக்கிரகங்களுக்கு சரீரம் மாத்திரமே உண்டு, இவற்றிற்கு ஆவி இல்லை. ஆனால் அழிவில்லாத தேவனோ ஆவியாக இருக்கிறார். நாம் தேவனை மாத்திரமே தேவன் என்று மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மாத்திரமே தேவன் என்று ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரரோ சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல்
சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். இவர்கள் சிருஷ்டியை சேவிப்பதன் மூலமாக சிருஷ்டிகரை தூஷிக்கிறார்கள். தேவனை தேவன் என்று அங்கீகரியாமல் விக்கிரகத்தை தேவன் என்று சொல்லுகிறார்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தம்முடைய மகிமையை அவர் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரரோ தேவனை விக்கிரகங்களுக்கு ஒப்பாக மாற்றி விக்கிரகங்களை தேவன் என்று சொல்லி ஆராதனை செய்கிறார்கள். தேவனே மேலானவர். ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரரோ சிருஷ்டிகரை மேன்மைப்படுத்தாமல் சிருஷ்டியை மேன்மைப்படுத்துகிறார்கள். தேவனை தங்களால் அணுக முடியாது என்று தீர்மானித்து சிருஷ்டியை தேவனுக்கு ஒப்பாக மாற்றி சிருஷ்டியை அணுகி ஆராதனை செய்கிறார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவிப்பது மிகப்பெரிய பாவம். இது துணிகரமான பாவம். சிருஷ்டிகரை விட இவர்கள் சிருஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிருஷ்டிகரை விட சிருஷ்டியே மேலானது என்று சொல்லுகிறார்கள். புறஜாதியார் மத்தியில் துணிகரமான இந்த பாவம் காணப்படுகிறது. புறஜாதியாரில் ஞானியாக இருக்கிறவர்கள் கூட பைத்தியக்காரர் போல விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி விடுகிறார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். இவர்களிடத்தில் உலக ஞானம் இருக்கிறது, ஆனால் தேவ ஞானம் இல்லை. இதனால் இவர்கள் மீது தேவ கோபமும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் வந்திருக்கிறது. புறஜாதியார் அநேக தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருப்பதாக சொல்லி தங்களுக்கு ஏராளமான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறார்கள். புறஜாதியாரின் அண்டை தேசங்களில் ஆராதனை செய்யப்படுகிற விக்கிரகங்களை தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு வந்து அவற்றையும் தொழுது சேவிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். இவர்களுடைய அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் விக்கிரக ஆராதனைக்காரரின் துணிகரமான பாவங்களை தன்னுடைய நிருபத்தில் ஒவ்வொன்றாக எழுதுகிறார். புறஜாதியார் தேவனை தூஷித்தாலும் பவுல் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமேன் என்று தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது ஒரு சிலர் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பார்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு விரோதமாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அவர்களுடைய அவபக்தியான வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக தேவனை பற்றி மேன்மையாக நினைக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மற்றவர்கள் தேவனை தூஷிக்கும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் துணிகரமாய் பாவம் செய்தாலும் நாம் கர்த்தர் மீது பயபக்தியாய் இருக்க வேண்டும். அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்தாலும் பக்தி உள்ளவர்கள் இன்னும் அதிக பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மெய்யான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தேவனை விக்கிரகங்களாக மாற்றிவிட்டார்கள். சத்தியத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிறார்கள். விக்கிரகங்கள் பொய்கள் என்று வேத வாக்கியங்களில் நாம் வாசிக்கிறோம். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தாமல் தூஷிக்கிறவர்கள் தங்களை தாங்களே தூஷித்துக் கொள்கிறார்கள். மனுஷன் தன்னுடைய இழிவான இச்சை ரோகங்களுக்கு அடிமையாக இருப்பது மிகப்பெரிய அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவனுடைய சுய பலனால் விடுதலை பெறவே முடியாது. தேவன் விக்கிரக ஆராதனைக்காரரை அவர்களுடைய இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். புறஜாதியாரில் அநேகர் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமான அனுபோகமாக மாற்றியிருக்கிறார்கள். தங்கள் சிந்தையிலும் செயலிலும் அசுத்தமாக இருக்கிறார்கள். புறஜாதியாரில் ஞானிகளாக இருக்கிறவர்களும் இதுபோன்ற சுபாவத்திற்கு விரோதமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள்.
ஒரு சில விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விக்கிரக ஆராதனையின் ஒரு பகுதியாக இப்படிப்பட்ட சுபாவத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். விக்கிரகங்களும் துன்மார்க்கமானவை, விக்கிரக ஆராதனையும் துன்மார்க்கமானது. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். இவர்களுடைய இச்சை ரோகங்கள் இழிவானதாக இருக்கிறது. இவர்கள் சுத்தமடைய வேண்டும் என்று தேவனுடைய கிருபை இவர்களுக்கு காண்பிக்கப்பட்டாலும் இவர்கள் தேவனுடைய கிருபைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள். தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை இவர்கள் அடைவார்கள். தேவன் மனுஷரை சிருஷ்டித்த போது மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனோ இழிவான இச்சை ரோகங்களில் சிக்கி பிசாசுகளை விட சீர்கெட்டவனாக இருக்கிறான். பிசாசை விட மனுஷன் மோசமானவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைவார்கள். கர்த்தர் இவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறபடியினால் இவர்கள் தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை நிச்சயமாகவே அடைவார்கள். தேவ கோபாக்கினையில் இருந்து இவர்களால் தப்பிக்கவே முடியாது. கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அவர்கள் தேவனை பற்றிய அறிவில் குருடராய் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். தங்களுடைய சுய சித்தத்தின் பிரகாரமாகவும் சுய விருப்பத்தின் பிரகாரமாகவும் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க கூடாது என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு பிரியமானதை மாத்திரமே இவர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு பிரியமானதே இவர்களுக்கு நீதியாக இருக்கும். தேவனுடைய நீதியை பற்றி இவர்கள் சிந்திப்பதும் இல்லை, அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்வதும் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரர் அநேகரிடத்தில் தேவனை அறியும் அறிவு உள்ளது. ஆனால் அவர்களோ அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனை அறியும் அறிவும் இவர்களுடைய பாவ ஜீவியமும் ஒத்துப்போகாது. இவர்கள் தங்கள் இழிவான இச்சை ரோகங்களில் பிரியமாய் இருக்கிறார்கள். தேவனோ மாம்சத்தின் இச்சைகளுக்கு விரோதமாய் இருக்கிறார். ஆகையினால் விக்கிரக ஆராதனைக்காரர் தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற தேவனை அறியும் அறிவை பற்றிக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அறியும் அறிவு என்பது வேறு, தேவனை அங்கீகரித்து அவரை பற்றிக் கொள்வது என்பது வேறு. புறஜாதியாரிடத்தில் தேவனை பற்றிய அறிவு உள்ளது. அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியும். ஆனால் அவர்கள் தேவனை அங்கீகரித்து அவரை பற்றிக்கொள்ள மனதில்லாதவர்களாக மறுத்து விடுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரருடைய சிந்தை கேடானதாக இருக்கிறது. தங்களுடைய பாவங்களில் துணிகரமாக விரும்பி நிற்கிறார்கள். வேண்டுமென்றே மெய்யான தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். தகாதவைகளை செய்ய விரும்புகிறார்கள். தேவனும் தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு இவர்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இவர்களுடைய பாவத்தினால் இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே செய்வதற்கு தேவன் இவர்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். ஏற்கனவே தேவன் இவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அதன் பின்பு அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இப்போது அவர்களை கேடான சிந்தைக்கும் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கேடான சிந்தை இவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி விடும். இவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கி போகும். உணர்வற்றவர்களாக இருப்பார்கள். பாவம் செய்தாலும் தாங்கள் செய்கிறது பாவம் என்னும் அறிவு இவர்களிடத்தில் இராது. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படிப்பட்டவர்களை இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். எபேசியர் 4:18-19. தேவன் தப்பிதங்களை செய்தவர்களுக்கு 3 விதமான காரியங்களை கொடுக்கிறார். அவர்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்.
தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். பாவங்கள் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இறங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். தேவனை அறியும் அறிவு இவர்களிடத்தில் இருந்தாலும் இதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு விரோதமாக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். வேண்டுமென்றே துணிகரமாக பாவம் செய்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை காண்பிக்க மாட்டார். இருதயத்தில் கடினம் உள்ளவர்கள் நீதியான தீர்ப்பின் பிரகாரமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இவர்களுக்கு தேவனுடைய தீர்ப்பும் கடினமானதாகவே இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் பாவிகள் செய்கிற தகாத காரியங்களை ஒவ்வொன்றாக எழுதுகிறார். புறஜாதியார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுமல்லாமல் இவற்றில் பிரியப்படவும் செய்கிறார்கள். இவர்களுடைய சிந்தை கேடானதாக இருக்கிறது, இருதயம் துன்மார்க்கம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகையினால் இவர்கள் பாவத்தை விரும்பி செய்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் இவர்களுடைய பாவமான கிரியைகளை இங்கு குறிப்பிடுகிறார். இந்த பாவங்களில் பல இந்த தேசங்களில் மிகவும் பிரபல்யமானவை. பவுல் 3 வசனங்களில் 23 பாவங்களை வரிசைப்படுத்தி எழுதுகிறார். இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். புறஜாதியாரின் பாவங்களை பவுல் வரிசையாக எழுதும்போது இவற்றை 2 பிரிவாக பிரிக்கிறார். முதலாவது பிரிவில் தேவ பகைஞர்கள் வருகிறார்கள். பிசாசு இவர்கள் மூலமாக தன்னுடைய கிரியையை நடப்பிக்கிறான். பாவம் வெளிப்படையாகவே நடைபெறுகிறது. எல்லா பாவமுமே தேவனுக்கு விரோதமானது. துராகிருதம் பண்ணுகிறவர்களும் அகந்தை உள்ளவர்களும் வீம்புக்காரரும் கர்த்தருக்கு விரோதமாக தங்களை பெருமைப்படுத்துகிறார்கள். அழிவுக்கு முன்னானது மேன்மை. இவர்கள் மனுஷருக்கு மேலாகவும் தேவனுக்கு மேலாகவும் தங்களை உயர்த்தி தேவ பகைஞராய் இருக்கிறார்கள். பாவங்களை பற்றிய 2வது பிரிவில் அநீதியான எல்லா காரியங்களையும் பவுல் குறிப்பிடுகிறார். எல்லா பாவமுமே அநீதியானது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களும் சுபாவ அன்பு இல்லாதவர்களும் தேவனுடைய 10 கற்பனைகளில் 5வது கற்பனையை மீறுகிறார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் நீதியாய் தண்டிக்கப்படுவார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவரை பொல்லாத பெற்றோர் நீதியாய் தண்டிப்பார்கள். சுபாவ அன்பு இல்லாத பெற்றோரை பொல்லாத பிள்ளைகள் நீதியாய் தண்டிப்பார்கள். 10 கற்பனைகளில் 6வது கற்பனைக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்களை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறம் கூறுதல், அவதூறு பண்ணுதல் ஆகிய பாவங்களை பவுல் இந்த பிரிவில் வரிசையாக சொல்லுகிறார். சகோதரனுக்கு விரோதமாக ஒருவன் விரோதமாக இருக்கும்போது அவன் தன் சகோதரனை தன் இருதயத்தில் கொலை செய்கிற பாவத்தை செய்கிறான். பத்து கற்பனைகளில் 7வது கற்பனைக்கு விரோதமாக வேசித்தனத்தையும் 8வது கற்பனைக்கு விரோதமாக துரோகம், பொருளாசை ஆகியவற்றையும் 9வது கற்பனைக்கு விரோதமாக புறம் கூறுதல், அவதூறு பண்ணுதல் ஆகியவற்றையும் பவுல் இங்கு வரிசையாக சொல்லுகிறார். இவர்கள் அகந்தை உள்ளவர்களும் வீம்புக்காரரும் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தீமையான காரியங்களை செய்வதில் ஞானிகளாக இருக்கிறார்கள். நன்மை செய்யக்கூடிய ஞானம் இவர்களிடத்தில் காணப்படுவதில்லை. பொல்லாதவைகளை ஞானமாய் யோசித்து செய்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை இவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. துன்மார்க்கருடைய இருதயம்
இப்படிப்பட்ட பாவ சிந்தனைகளினால் நிறைந்திருக்கிறது. துன்மார்க்கர் ஒவ்வொருவரும் இந்த பாவங்களை யோசித்து யோசித்து மிகவும் ஞானமாய் செய்கிறார்கள். தேவனுக்கு எதிராக உலகத்தார் செய்யும் காரியங்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அவர்கள் ஸ்தோத்திரியாமல் போனார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பைத்தியக்காரர் ஆனார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமையை மாற்றினார்கள். தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள். சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கவில்லை. அவர்கள் தங்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். பெண்கள் பெண் புணர்ச்சிக்காரர்கள் ஆனார்கள். ஆண்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் ஆனார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. கேடான சிந்தை உடையவர்கள் ஆனார்கள். சகலவிதமான வேசித்தனங்களினால் நிறைந்தார்கள். சகலவிதமான குறைபாடுகளினால் நிறைந்தார்கள். அவர்கள் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அக்கறையில்லாமல் இருந்தார்கள். துன்மார்க்கத்தில் பிரியப்பட்டார்கள். மரணத்துக்கு பாத்திரர். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பவுல் புறஜாதியாரின் பாவங்களை வரிசையாக குறிப்பிட்டு இவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று எச்சரிக்கிறார். பாவத்திற்கு விரோதமாக தேவன் தீர்மானித்திருக்கிற நீதியான தீர்ப்பை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நியாய பிரமாணமும் இவர்களுக்கு தெரியும். நியாய பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையும் இவர்களுக்கு தெரியும். பாவங்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்பதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய மனச்சாட்சியே இவர்களுடைய பாவத்தை குறித்து இவர்களுக்கு சாட்சி சொல்லும். ஒரு காரியம் பாவம் என்று தெரிந்திருந்தும் அதை செய்கிறவன் மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். இதை தெரிந்திருந்தும் அந்த பாவத்தை துணிகரமாக செய்கிறவனுடைய இருதயம் மெய்யாகவே கடினமான இருதயம்தான். இவர்களுடைய பாவம் மிகவும் கொடியது. தங்களுக்கு தெரிந்திருக்கிற சத்தியத்திற்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்கிறார்கள். பட்டயம் தங்களை குத்தும் என்று தெரிந்திருந்தும் அந்த பட்டயத்தின் மீது விழுகிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு பாதை தெரியாமல் பாவம் என்னும் பள்ளத்தில் இவர்கள் விழவில்லை. கண்களை திறந்து கொண்டு பாவம் என்னும் பள்ளத்தை பார்த்து அதில் வேண்டுமென்றே துணிகரமாக விழுகிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியும். இது தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு என்பதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருந்தும் இவர்கள் இந்த பாவங்களை செய்கிறார்கள். தாங்களே இவைகளை செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். மனுஷருடைய பாவத்தில் பிரியப்படுகிறவர்கள் பாவத்திற்கும் சிநேகிதர்கள், தேவனுக்கு பகைஞர்கள். சாத்தானுடைய ராஜ்யத்தில் இவர்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள். நாம் செய்கிற பாவத்தை குறித்து நம்முடைய மனச்சாட்சி நமக்கு உணர்த்தும். மனச்சாட்சியின் சத்தத்தை கேட்டு பாவத்தை வெறுத்து மனம் திரும்பினால் நாம் சாகாமல் பிழைப்போம். பாவத்தை விரும்பி செய்தால் சாவோம். மற்றவர்கள் செய்கிற பாவங்களையும் நாம் வெறுக்க வேண்டும். பாவங்களை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் அவர்களுடைய பாவத்திற்கும் உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள். புறஜாதியார் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். தங்களுடைய சுய கிரியைகளினால் சுய முயற்சியினால் இந்த பாவங்களில் இருந்து இவர்களால் விடுதலை பெற முடியாது. இவர்களுடைய சுய நன்மைகளினால் இவர்களால் நீதிமான்கள் ஆகவும் முடியாது. பவுல் புறஜாதியாரின் பாவமான காரியங்களை இந்த நிருபத்தில் எழுதுகிறார். பாவம் பெருகி இருப்பதினால் கிரியையினால் யாரும் நீதிமானாக மாற முடியாது என்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக ஆக்கப்பட முடியும் என்றும் பவுல் தெளிவாக எழுதுகிறார். விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நீதிமான்களே பிழைப்பார்கள்.